பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் பராசக்தி திரைப்படம் வெளியாகியுள்ள நிலையில் சென்னை காசி திரையரங்கில் ரசிகர்களுடன் படம் பார்த்து வருகிறார் நடிகர் ரவி மோகன். இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் வெங்கட்டிடம் கேட்கலாம். வெங்கட், விவரங்கள். வணக்கம். நடிகர் சிவகார்த்திகேயன் நடிப்பில் உருவாகி இருக்கக்கூடிய பராசக்தி திரைப்படம் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. இயக்குனர் சுதா கொங்குரா இயக்கத்தில் நடிகர் சிவகார்த்திகேயனுடைய 25வது படமாக பராசக்தி திரைப்படம் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. சென்னை காசி திரையரங்கில் ரசிகர்களோடு அமர்ந்து நடிகர் ரவி மோகன் இந்த திரைப்படத்தை பார்ப்பதற்காக காசி திரையரங்கம் வந்தார். அவருக்கு ரசிகர்கள் சார்பாக உற்சாக வரவேற்பு என்பது அளிக்கப்பட்டது. அதே போல சத்தியம் திரையரங்கிலும் ரசிகர்களோடு திரைப்பட குழுவினர் இந்த திரைப்படத்தை அமர்ந்து பார்வையிட இருக்கிறார்கள். இந்த திரைப்படம் என்பது நடிகர் சிவகார்த்திகேயனுடைய 25வது படமாக அமைந்திருக்கிறது. இந்த திரைப்படத்தில் ரவி மோகன், அதர்வா, ஸ்ரீலீலா உள்ளிட்ட பலர் நடித்திருக்கிறார்கள். இந்த திரைப்படத்திற்கு இசையமைப்பாளர் ஜிவி பிரகாஷ் இசையமைத்திருக்கிறார். இது அவருக்கும் 100வது படம். மிகுந்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில் தற்பொழுது பராசக்தி திரைப்படம் என்பது வெளியாகி இருக்கிறது. டான் பிக்சர்ஸ் சார்பாக ஆகாஷ் பாண்டியன் தயாரித்துள்ள பராசக்தி திரைப்படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் கிடைக்க தாமதமானது. இந்த நிலையில நேற்றைய தினம் UA தணிக்கை சான்றிதழ் பராசக்தி திரைப்படத்திற்கு வழங்கப்பட்ட நிலையில் திட்டமிட்டபடி பராசக்தி திரைப்படம் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. அதாவது இந்தி திணிப்புக்கு எதிராக பல வசனங்கள் படத்தில் மாற்றப்பட்டிருக்கிறது. பொங்கலுக்கு பராசக்தி மட்டும் தனியாக வெளியாகி இருக்கிறது. நடிகர் விஜயின் ஜனநாயகம் திரைப்படம் தணிக்கை பிரச்சனை காரணமாக வெளியீடு தள்ளி போனதால் பராசக்தி திரைப்படம் தற்பொழுது பொங்கல் பண்டிகை தனியாக வெளியாகி இருக்கிறது. மிகுந்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில் தற்பொழுது பராசக்தி திரைப்படம் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில் சென்னை காசி திரையரங்கத்தில் ரசிகர்களோடு அமர்ந்து திரைப்படத்தை பார்ப்பதற்காக நடிகர் ரவி மோகன் வருகை புரிந்திருக்கிறார். அவருக்கு ரசிகர்கள் உற்சாக வரவேற்பு அளித்திருக்கிறார்கள். அதே போல சத்தியம் திரையரங்கிலும் திரைப்பட குழுவினர் நேரடியாக ரசிகர்களோடு அமர்ந்து இந்த பராசக்தி திரைப்படத்தை பார்வையிடுவதற்காக வருகை புரியிருக்கிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வெங்கட். மதுரை அனுப்பானடியில் உள்ள பழனி ஆறுமுகா திரையரங்கில் பராசக்தி ரிலீஸை ரசிகர்கள் கொண்டாடி வருகின்றனர். இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் ஹரிகிருஷ்ணனிடம் கேட்கலாம். ஹரிகிருஷ்ணன், நிலவரம். சிவரஞ்சனி, சுதா கொங்குரா இயக்கத்தில் நடிகர் சிவகார்த்திகேயன் நடிப்பில் வெளியாக உள்ள இந்த பராசக்தி திரைப்படம் என்பது இன்றைய தினம் உலகம் முழுவதும் வெளியாக இருக்கின்றது. இந்த நிலையில் மதுரையை பொறுத்தவரையில் ஜனநாயகன் திரைப்படம் என்பது வெளியாகுவதாக இருந்த நிலையில் தணிக்கை சான்றிதழ் வழங்குவதில் கொஞ்சம் தாமதம் ஏற்பட்டது. இதன் காரணமாக மதுரை மாவட்டத்திலே மொத்தமாக பராசக்தி திரைப்படம் என்பது 4 திரையரங்குகள் மட்டும்தான் வெளியாவதாக இருந்தது. இந்த நிலையில் நேற்றைய தினம் ஜனநாயகன் திரைப்படம் என்பது தள்ளி வைக்கப்பட்ட வெளியிடும் தேதி என்பது தள்ளி வைக்கப்படுவதாக தெரிவித்திருந்த நிலையில் தற்பொழுது நேற்றைய தினம் 10க்கும் மேற்பட்ட திரையரங்கில் பராசக்தி திரைப்படம் என்பது திரையிடப்படுகின்றது. குறிப்பாக மதுரை தற்பொழுது நாம் பார்க்கக்கூடிய காட்சிகள் வந்து மதுரை அனுப்பானடி பகுதியில் இருக்கக்கூடிய பழனி ஆறுமுக திரையரங்கம். இந்த திரையரங்கை பொறுத்தவரையில் 9 மணி காட்சி காலை திரையிடப்படுகின்றது. தற்போது திரைப்படம் வெளியாகி இருக்கின்றது. தற்பொழுது ரசிகர்கள், சிவகார்த்திகேயன் ரசிகர்கள் ட்ரம் செட் அடித்து அந்த படத்தை உற்சாகமாக கொண்டாடி வருகிறார்கள். குறிப்பாக மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரையில் 15 திரையரங்குகள் இந்த பராசக்தி திரைப்படம் என்பது வெளியாகின்றது. பல்வேறு எதிர்பார்ப்புக்கு மத்தியில் இந்த திரைப்படம் என்பது வெளியாகின்றது. இந்தி திணிப்புக்கு எதிராக எடுக்கப்பட்ட இந்த திரைப்படம் முழுவதுமாக அந்த இந்திய திணிப்புக்கு எதிராக காட்சி அமைக்கப்பட்டிருக்கின்றது. சிவகார்த்திகேயன் இந்த திரைப்படம் என்பது ஒரு மிகப்பெரிய அவருடைய சினிமா வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் தான் அவருடைய ரசிகர்கள் மதுரை மாவட்டம் முழுவதில் இருக்கக்கூடிய திரையரங்குகளில் தற்பொழுது ட்ரம் செட் எடுத்தும் பாலாபிஷேகம் செய்தும் கொண்டாடி வருகிறார்கள். முதல் காட்சி என்பது 9 மணிக்கு திரையிடப்படுகின்றது. தொடர்ந்து மதுரை மாவட்டம் முழுவதும் இருக்கக்கூடிய திரையரங்குகளில் 15க்கும் மேற்பட்ட திரையரங்குகளில் இன்றைய தினம் 4 காட்சிகள் வெளியாக இருக்கின்றது. அவருடைய ரசிகர்கள் அவருடைய திரைப்படத்தை வரவேற்கும் விதமாக கொண்டாடி வருகிறார்கள். சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஹரிகிருஷ்ணன்.